இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மாதம். புதிய மாதத்துக்குள்ள மாற்றிக்கிறோம். டிசம்பர் மாதம் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமா செலவு பண்ணுகிற மாதம், செலவு உண்டாக்குகிற மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். கடந்த 2024 தொடங்கி 11 மாதங்களை முடித்து இந்த 12வது மாதத்துக்குள்ள செயத்தோடு தைரியத்தோடு கர்த்தர் மகிமையாக நம்முடைய கால்களை திரும்பி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நன்றி செலுத்துகிறார். 11 மாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், அவன் சபையில கூட ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள போகப்படும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சொல்லுவாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன ஆகுது சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க குடும்பங்கள் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியக்காரர்களுக்கு மே மாசம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஊழியக்காரர்களுடைய விசுவாசங்களுக்கும் மே மாதம் வந்ததுனாக்கா இந்தியாவுக்கு மாசம் ஸ்கூல் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுவோம், ஊழியக்காரங்களுக்கு டிபிஎஸ் வந்துச்சுனாக்கா அதுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்படி பலதரப்பட்ட பல கடன் பிரச்சனைகள், தேவைகள் மத்தியில கடந்த 11 மாதங்களும் ஆண்டவர் கண்மணிப்போட பாதுகாத்து இந்த 12வது மாதத்துக்குள்ளாக ஜெயத்தோடு உங்களை கொண்டு வர செய்த தெய்வத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்துல கூட ஒரு வசந்தம் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 54 புத்தகம் 5வது வசந்தம் நான் வாசிக்கிறேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சிறைகளை கட்ட என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்த மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இந்த வசனம் ஒரு அருமையா தீர்க்கதரிசன வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்க பண்ணும்போது அவ்வளவு ஆறுதலா இருக்கும். வசனம் முழுவதுமாக என்னுடைய தனிப்பட்ட ஊழிய பாதையில நாங்க வாக்குறுத்த அதிகாரமா நாங்க எடுத்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா எங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அப்ப இந்த 5வது வசனம் சொல்றாரு, இந்த ஒரு வசனம் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னா, இந்த வசனம் நம்ம பிடிச்சு கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன்னை படைத்தவர், உன்னை படைத்த தெய்வம் இதவா தெய்வம், உன்னை படைத்த இயேசு கிறிஸ்து, உன்னை உண்டாக்கினவர், உனக்காக தன் ஜீவனையை கொடுத்தவரே உன் நாயகர். நாயகர்னா இங்கிலீஷ் பைபிள்ல ஹஸ்பண்ட் இருக்கு. அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணமானதுக்கு அப்புறம் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, சந்தோஷம், சுதந்திரம் எல்லாமே தன் கணவரை சார்ந்துதான் இருப்பாங்க. இல்ல வேதம் சொல்லுது, நானே உனக்கு புருஷனா இருப்பேன், நானே உனக்கு கணவனா இருப்பேன். மனவாட்டியாகிய திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்து தான் மனவாளா இருக்கிறார். அதே போல இந்த நாள் இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுடைய பாதுகாவலாய், கணவர் தான் பாதுகாப்பா இருக்கிறவர். 2வது கணவர் தான் ஒரு மனைவிக்கு அதிபதி. என்னுடைய நேசத்தின் அதிபதி அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிற நேசத்தின் அதிபதி, நம்முடைய ஆத்மாவின் மீட்பர், ஆத்மாவின் அதிபதி. மாதம் முழுவதும் அவரே உங்களுக்கு அதிபதியா இருப்பார். உங்க தேவைக்கு அவரே அதிபதியா இருப்பார். தேவையை சந்திக்க, சந்தோஷமாக இருந்து கொள்ள, உங்க சுதந்திரத்தை கைப்பற்றி கொடுக்க, எல்லாவற்றுக்கும் அவரே அதிபதியா இருப்பார். சொல்றது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், நம்முடைய மீட்பர், ஆத்மாவுக்கு மிகப்பெரிய மீட்பராக இருப்பாங்க. மாதம் முழுவதுமாக சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறது, அதிபதியா இருக்கிறவர், நம்முடைய ஆத்மா மீட்பரா இருக்கிறவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் இந்த சேனைகளின் கர்த்தர், நாயகர் சாதாரணமானவரே கிடையாது. சேனைகளின் கர்த்தர், பெரும் கூட்டத்திற்கு இந்த உலகத்தின் அதிபதி அவர் தான், இந்த உலகத்துக்கே தலைவர் அவர் தான், இந்த உலகத்துக்கே ராஜா அவர் தான், இந்த உலகத்துக்கே மீட்பர் அவர் தான், இந்த உலகத்தை மீட்டு எடுக்கிறவரும் அவர் தான், மீட்டு எடுத்தவரும் அவர் தான், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாதவரும் அவர் தான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உங்களுக்கு நாயகரா இருந்தாரா? எப்படிப்பட்ட ஆட்கள் பேசி பாருங்க. அந்த வசனம் அழகா கீழே சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இன்னொரு காரியம், உங்களுடைய மீட்பர் பரிசுத்தர். அநேக மனைவிகள் தன்னுடைய கணவர் எப்படி நினைப்பாங்க, என்ன தவிர என் கணவர் யாரையும் எடுத்து பார்த்துக்கிறாரு. ஆனா நம்முடைய கணவராய், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மனவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஒரு தனித்தன்மையான அன்பு காட்டுகிறேன். ஒவ்வொருத்தர் மேலும் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்க அன்பு கூறாங்களோ, அந்த பிள்ளைங்க மேல, அவங்களுடைய மனவாட்டிகள் மேல, ஒவ்வொரு திருச்சபைகள் மேல தனித்தன்மையான அன்பு காட்டுகிறார். அவர் போல ஒரு பசுத்தமான தெய்வம் இந்த பூமி இல்லை. அவரை போல ஒரு பசுத்தமான மனவாளன் இந்த பூமியில கிடையாது. கடைசியா சொல்றாரு, அவர் சர்வ பூமி தேவன் என்பவர்களா, சர்வ பூமி உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் தேவன்.
சாதாரணமானுடைய மனவாழ்வுக்கு ஆக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட மனவாழ்வுகள் தெரியாது. சர்வ உண்மைக்கும் தேவனாக எனப்படுகிற இயேசு கிறிஸ்துவுடைய மனவாழ்வை நான் இருக்கிறேன். கிறிஸ்துவே நாயகர். வாரம் முழுவதும் ஆண்டவரே நமக்கு நாயகர் இருக்கிறார். தேவையை சந்திக்க, பராமரிக்க, கிறிஸ்துமஸ் மாதத்தில் எல்லா விதமான தேவைகளை சந்திக்க, பாதுகாத்துக் கொள்ள, உங்களோடு கூட இருக்க, வழிநடத்த, உங்க குடும்பத்தில் பிரச்சனைகளை சால்வ் பண்ண. ஏன்னா உன் நாயகன்னா உன் குடும்பத்தின் தலைவர் அவர் தான். குடும்பத்தில் எல்லா விதமான பிரச்சனையும் அவருக்கு ஆண்டவர் அவர் எல்லா விதமான பிரச்சனையை மாற்றி சூழ்நிலையை நம்ம சதவமாக மாற்றம் பண்ண தெய்வனா இருக்கிறார். அதனால வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கடைபிடிங்க. இதை ஒவ்வொரு நாளும் அதுக்கு இந்த ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.